தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் இந்த ஆண்டு 300 மடங்கு அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. போதைப் பொருள் கடத்தல் தற்போது ஆன்லைன் மூலம் நடைபெறுவதால் அதனை தடுப்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. போதைப் பொருள் உலக நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. கோல்டன் ட்ரையாங்கிள் என அழைக்கப்படும் லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் போதைப் பொருட்கள் கோல்டன் கிரெசன்ட் என அழைக்கப்படும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் மூலமாக உலகின் மற்ற நாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் 300 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2018ஆம் ஆண்டு மே மாதம் வரை பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய மற்றும் மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு இதுவரை 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 8 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் இந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 46 கிலோ சூடோ எபிடரின் என்ற போதைப் பொருள் சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் 103 கிலோ எபிடரின் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 கிலோ கேட்டமைன் என்கிற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் 1500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கொக்கைன் என்கிற விலையுயர்ந்த போதைப் பொருள் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 21 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழ்நாடு போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு நடப்பு ஆண்டு தமிழகம் முழுவதும் 353 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் இதுவரை 300 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 37 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 9 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு இதுவரை 60 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆகாயம் மற்றும் சாலை மார்க்கங்களில் நடந்து வந்த போதைப் பொருள் கடத்தல் சர்வதேச அளவில் கொடுக்கப்பட்ட கிடுக்கு பிடியால் தற்போது டார்க் வெப் எனப்படும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. ஐபி அட்ரஸ் போலியாக இருப்பதால் கடத்தல்காரர்களின் விவரங்களையும் போதைப் பொருளை பெறுபவரின் விவரங்களையும் கண்டுபிடிப்பது கடினம் என்கிறார் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் இயக்குனர் புரூனோ. மேலும் பிட்காயின்களை பயன்படுத்தி இதுபோன்ற போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுவதால் கடத்தல்காரர்களை பிடிப்பது சவாலாக இருப்பதாக அவர் கூறுகிறார். ஒரு கண்ட்ரியிலேருந்து இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஐபி அட்ரஸை இவங்க வேறு ஏதாவது கண்ட்ரியிலேருந்து கொடுக்குற மாதிரி மாற்றி காட்டும். அதான் இந்த ஒனியன் அட்ரஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ். அப்போ வரும்போது இந்த சப்ளையர் யாருன்னுள்ளது நமக்கு ட்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் தாண்டினேன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஆனால் வந்துக்கிட்டு இப்போ டெக்னாலஜி இவங்க யூசர்ஸ் யாரெல்லாம் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து வருது. அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. பெரும்பாலும் 15 முதல் 20 வயது உள்ளவர்கள்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாவதால் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வருவதாகவும் புரூனோ கூறினார். ட்ரக் அவேர்னஸ், இந்த ட்ரக்ஸு யூஸ் பண்ணால் என்னெல்லாம் ஆகும், உங்கள் ஹெல்த்து, வெல்த்து, ஸ்டேட்டஸு, ஜாபு இதெல்லாமே லூஸ் ஆகும். உங்கள் கான்ஷியஸ்னஸ், சைக்காலஜிக்கல் லெவல் இதெல்லாமே சேஞ்ச் ஆகும் கிராஜுவலாக. அப்போ அதெல்லாமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகத்தான் இவங்க இந்த டே அவங்க அப்சர்வ் பண்ணுறது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டம் 1985 படி போதைப்பொருள் உற்பத்தி, விற்பனை, கடத்தல் இவைகளுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு 10 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என மத்திய மற்றும் மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்ததன் காரணமாக தான் இந்த ஆண்டு 300 மடங்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் நடைபெற்றுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தில் மட்டும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல்
ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் கடத்தல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் மணிகண்டன்.